உலகின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். வருகையின் ராஜாவாயிருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களுக்காக உம்முடைய முதல் வருகையில் பெத்லகேமிலே ஆண்டவரே பாலகனாய் பிறந்து எங்களை மீட்டு கொண்டவரே, இதோ மீண்டுமாய் இரண்டாம் வருகையில் எங்களை வந்து நீதி தீர்த்து பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல இருக்கிற ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த மகிழ்வான காலை நேரத்திற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தையை நீர் தாரும் நாங்கள் கேட்டு மகிழ்ச்சியுற்று ஆசீர்வாதமாய் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆண்டவரை அர்த்தமுள்ளதாய் கொண்டாடவும் உடைய வருகைக்காக ஆயத்தப்படவும் கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும் ஆண்டவர் இந்த குழுவினரை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் ஆண்டவரே, மக்கள் கேட்டு பயன்பெற்று ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை தார். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் நாம் 139வது பாடலாகிய வாரும் லோக மீட்பரே கன்னி பெற்ற மைந்தனே என்ற பாடலை, ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 139வது ஞான பாடல்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் வருகையின் ராஜாவாகிய இயேசுவின் திருப்பெயரில் இந்த அன்பின் காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். 2 பேதுரு 3 8 முதல் 14. இந்த பகுதி ஆண்டவருடைய திரு வருகையை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றதாகவும் அதுக்காக ஆயத்தமாக நம்மளை வாழும்படியாக அழைக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதற்கு 3 தலைப்புகளை நாம் கொடுக்கலாம். ஒன்று, லிவிங் இன் லைட் ஆஃப் எட்டர்னிட்டி, வெளிச்சத்தில் வாழ்ந்து ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுதல், அவருடைய எதிர்நோக்குக்காக. அதே போல் கடவுளுடைய நாள், எ கால் டு ஹோலினஸ், த டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய நாள். அதே போல் அவருடைய அழைப்புக்காக நாம் காத்திருத்தது, பரிசுத்தமாய் வாழ்வது. ப்ரிப்பேரிங் ஃபார் கிரைஸ்ட் ரிட்டர்ன், ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுதல் என்ற 3 தலைப்புகளை நம்ம கொடுக்க முடிகிறது. இதில் முக்கியமான தீம்ஸ் என்னென்னா, த செட்டர்னிட்டி ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன், அதாவது ஆண்டவர் எப்பொழுது வருவார்னு நமக்கு தெரியாதனால நம்ம எப்பொழுது விழிப்பாக இருக்க வேண்டும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிவிங் ஹோலி லைஃப்ஸ், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். காட்ஸ் பேஷன்ஸ் அண்ட் டிசைர் ஃபார் சால்வேஷன், அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாகவும் பொறுமையாகவும் இருக்கிறாரு, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்று இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது முதல் பகுதி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய வருகை நமக்கு சமீபமாக இருக்கு. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அதான் பார்க்கணும். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேர்ஸ் 8 highlighting God's perspective on time, நேரத்தை பற்றிய குறிப்பை நமக்கு இந்த வசனம் நமக்கு சொல்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. நல்லா கவனிங்க. 2000 ஆண்டுக்கு முன்னால ஏசாமி பிறந்தார். பெத்லகேம்ல சின்ன ஊரில் பிறந்து நம்மை போலவே மனுஷனாக வாழ்ந்து 30 வயதில் யோவான் ஸ்நானனின் கையில் ஞான ஸ்நானம் பெற்று திருப்பணியை ஆற்றினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ திருப்பணியை ஆற்றி 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்து சீடர்களை பயிற்றுவித்து, மக்களை பயிற்றுவித்து, மக்களுக்கு வசனத்தை சொல்லி அற்புதங்கள் அடையாளங்களை செய்து, இல்லை ஆண்டவருடைய வருகை நற்செய்தி, மனித திரும்புதலுக்கு நற்செய்தி அறிவித்து, கடைசியாக கல்வாரி சிலுவையில் அவரை என்ன பண்ணாங்க, அடித்தார்கள். அவரும் மரித்து சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் வந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இந்த உலகத்தில் தங்கியிருந்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று நம்ம பார்க்குறோம். அப்புறம் போகும்போது சொன்னார், நீங்கள் எப்படி என்னை பார்க்குறீங்க அதே போல் நான் வருவேன், நீங்கள் காத்துருங்கன்னு சொன்ன உடனே சீடர்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, ஆண்டவர் உடனடியாகவே வரப்போகிறாரு, உடனடியாக வந்து நம்மளை எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறாருன்னு சொல்லி ரொம்ப ஆயத்தமாக வாழ ஆரம்பித்தாங்க. வாழ்கிறாங்க, மக்கள் மறிக்கிறாங்க, மக்கள் மறிக்கிறாங்க. நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது, ஏசு ஆண்டவர் வரலையோ, மறந்துட்டாரோ அப்படின்னெல்லாம் யோசிக்கும் போது காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி 2024 வருடங்கள், இன்னும் 15-20 நாளில் புதிய வருஷத்தை நம்ம காண போகிறோம். 2025 நம்ம காண போகிறோம். அப்போது ஆண்டவருடைய வருகை பொய்யா, அவர் சொன்னது பொய்யா, அது நடக்காதா என்ற பல கேள்விகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கே இருக்கிறது. அதுவும் 2ஆம் வருகையை பற்றி ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல், பயமும் இல்லாமல், எச்சரிக்கையும் இல்லாமல், பரிசுத்தமான வாழ்க்கையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை மாத்திரமே இந்த உலகத்தில் அடுத்து கடைசியாக நடக்க போகுது, அவருடைய நீதி தீர்ப்பு மட்டும்தான் நடக்க போகுதுன்றதை மறக்காதீங்க. ஆனால் இங்கே என்ன முக்கியமான ஒரு ஆண்டவர் சத்தியத்தை சொல்கிறாருன்னா, நம்முடைய பார்வையில் ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்படின்னா இன்னைக்கு கணக்கு போட்டிங்கன்னா இந்த 2024 வந்து 2 நாள் 2.25 நாள் மாதிரி சும்மா ஆண்டவர் சொல்லி 2.25 நாள் ஆயிக்குது, அவ்வளோதான். அப்போ அவருடைய பார்வையில் இது மிக மிக குறைவு. அவர் நமக்காய் நேரத்தை கொடுக்கிறார். ஏன் நேரத்தை கொடுக்குறாரு? நம்ம இன்றைக்கி எதுக்கெல்லாம் நேரத்தை எடுத்துக்கிறோம் பாருங்க. முக்கியமாக இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, மனிதன் அதிகமான நேரத்தை செல்ஃபோனில் தான் செலவு செய்கிறான்.
எல்லாத்தையும் பார்க்குறான். வீடியோங்களை பார்க்குறது, வாட்ஸ்அப் செய்திகளை பார்க்குறது, அதில் அரட்டை அடிக்கிறது, அதில் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிடுவது, டைப் பண்ணுவது, ஃபோன் பேசுவது, இதில் தான் மனிதன் நேரத்தை வீணடிக்கிறதுனாக இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்பதற்கு நாம் தயாராகவே இல்லை. நாம் தயாராக இல்லை. அதனால தான் இன்றைக்கு இந்த அருமையான வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாய் சிலர் கருதுகிறார். அவரு லேட் பண்றாருப்பா, வரமாட்டாருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்தவில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். பாருங்க, யாருக்காக பொறுமையோடு இருக்கிறாரு? நமக்காக பொறுமையோடு இருக்கிறாரு. அதுதான் இந்த 9-10 வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? The certainty of Christ's return, the certainty of Christ's return on the day of the Lord, இல்லையா? The consequences of ignoring or denying this truth, God's patience and salvation, our desires of salvation. அவருக்காக நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அந்த நேரம் காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய நேரமும் காலமும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருக்கு தெரியும் நமக்கு என்னென்ன எப்பப்போ எது தரணும் எது தரக்கூடாது என்பதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவருடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம்ன்றதுனால அவர் காலம் தாழ்த்துகிறார் என்பதை நீங்க ஆண்டவர்கிட்ட தப்பா நினைக்காதீங்க. அவருடைய வருகையை நீர்த்து போக செய்யாதீங்க. கிறிஸ்தவர்களே அப்படி செய்யக்கூடாது இல்லையா? நம்ம ஆண்டவருக்காய் பொறுமையாய் காத்திருந்து அவர் வருகைக்காக எப்பொழுது எச்சரிப்போடு விழிப்போடு இருக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இங்க சொல்லுகிறது. பாருங்க, அவர் பொறுமையோடு இருக்கிறார். It is a very, 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 very long period. நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாருங்க, நீடிய பொறுமை, அழியாத. ஏன் அப்படின்னா முக்கியமா என்ன சொல்றாரு? யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என விரும்புகிறார். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய மிகப்பெரிய உன்னதமான ஒரு நோக்கம் யாரும் அழிந்து போகக்கூடாது. எசேக்கியேல் 18 வாசிக்கிறோம், 31 வசனத்துல, மரிக்கிறவனுடைய மரணத்தை கூட நான் விரும்புகிறதில்லை என்று சொல்றேன். இந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், கெட்டவங்கிறான், கொலகாரங்கிறான்னா நம்ம என்ன நினைப்போம்? அவன் செத்து போயிடணும்பா, ஒழிஞ்சு போயிடணும், அவனால் நமக்கு தொந்தரவு, போகும்போது தொந்தரவு பண்ணுறான், வரும்போது தொந்தரவு பண்ணுறான், மாமூல் கேட்குறான், அதை கேட்குறான், இதை கேட்குறான்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அப்படி தான் ஜெபம் பண்ணும். சில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே என்னை கேலி பண்ணுறவங்க, என்னை தொந்தரவு பண்ணுறவங்க, எனக்கு துரோகம் பண்ணுறவங்கள செத்து போயிடணும் ஜெபம் பண்ணுறவங்களுங்கிறாங்க. அப்படி இல்லை நம்ம ஜெபம் பண்ணுறது. எப்படி ஜெபம் பண்ணணும்? எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். குறிப்பாய் நம்மளை பகைக்கிறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக இல்லையா, எதிர்க்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. கிறிஸ்தவன் நமக்கு போதிப்பது அதுதான். ஆனால் இன்றைக்கு நாம் இதெல்லாம் மறந்து விட்டவர்களாக அப்படியே மாறி நம்ம மற்ற மக்களை போல மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஜெபிக்காம, மற்றவருடைய வாழ்க்கைக்கு துணை போகாம நாம் வாழ்க்கையை எடுக்கின்றவர்களாய், நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கின்றவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன பண்றார் பாருங்க, யாரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பொறுமை! 2000 வருஷம் பொறுமை நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் அதான் விரும்புகிறார். அப்போ யாரும் அழிந்து போகக்கூடாது. அடுத்தது பார்க்குறோம், ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல். அது எப்படி வரும்னு சொல்றார்? இட் அன்சர்டனிட்டின்னு சொல்றோம்ல, இந்த சர்டனிட்டி. அன்சர்டனிட்டினா என்ன நடக்க போறதுன்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது. நம்ம ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்து ஒளியும், பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். பாருங்க எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. திருடனை போல அவர் வருவார். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்து ஒளியும், வானங்களே எல்லாம் போகும். பஞ்சபூதங்கள் இல்லையா, நெருப்பு, பூமி, தண்ணி, இதெல்லாம் என்ன ஆகும்? வெந்து உருகி போகும். மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கு இரையாகும். தீக்கு எல்லா இடத்துல அணுகுண்டுகள் இல்லையா தயாராக இருக்கிறது. எப்போ போடுவாங்கன்னு தெரியாது. எல்லாம் வெந்து உருகி போகும். இவை யாவும் அழிந்து போகும். ஆதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஹோலினஸாக இருக்கணும். ஹோலி லைஃப், லிவிங் இன் லைட் இன் எட்டர்னிட்டி. அதான் சொல்றார். த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப்
கிரைஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அவர் டெய்லி லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வராரு நம்ம எப்படி காண்பிக்கணும்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும். கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, சமூகத்தோடு நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிவிங் ஹோலி அண்ட் காட்லி லைஃப்ஸ். பார்த்தீங்களா, பரிசுத்தமான வாழ்க்கை, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். The importance of looking forward to a new heaven, புதிய பூமியினுடைய இந்த காரியங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். முக்கியமா இந்த 13-14 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நமக்கு கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்க உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் பொறுமையை நீங்க வீணடிக்காதீங்க அப்படின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த நாட்களிலே நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருந்து நம்ம வாழணும். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் லிவிங் இன் லைட் ஆஃப் எட்டர்னிட்டி. லிசனர்ஸ் டு பி விஜிலண்ட், ஸ்டெட்ஃபாஸ்ட் அட் பீஸ், இட் கால் டு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பேர்ட்னஸ். நம்ம ஆண்டவருடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து, அது திருடனை போல வருன்றதுனால நம்ம எப்படி வாழன்றாரு, நம்முடைய வாழ்க்கையில் தூய்மை வேண்டும். தூய்மை இன்னைக்கு நம்ம சொல்லில, செயலில், நடத்தையில் தூய்மை இருக்கிறதா யோசித்து பார். இன்னைக்கு வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, எல்லாரையும் திட்டுறோம். ஆலயத்தில் திருவிருந்து முடிந்த உடனே எல்லாரும் திட்டுறோம். ஐயரு சபையார் திட்டுறாரு, சபையார் ஐயருங்களை திட்டுறாங்க, பொறுப்பாளர்கள் திட்டுறாங்க இல்லையா. வீட்டுக்கு வந்தால் கணவன் மனைவியோட சண்டை, கெட்ட வார்த்தை பேசுறது, தெருக்களிலே கெட்ட வார்த்தை பேசுறது, வேலை செய்கிற இடங்களில் தவறாய் நடந்து கொள்வது, இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியமா? கடவுள் நம்மளை கடிந்து கொண்டிருக்கிறார், பார்க்கிறார். இப்படி பரிசுத்தமான வாழ்க்கை எங்கே? என்னுடைய ரத்தத்தை, சரீரத்தை தந்து நான் உன்னை மீட்டனே, கல்வாரி சிலுவையில் நான் உனக்காய் மரித்தேனே, இப்படிதான் நீ வாழ்றியா அப்படின்னு நம்மளை ஆண்டவர் பார்த்து கேட்கும்போது நம்மளை அடித்தது போல இல்லையா? ஒரு விசை கூட நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்காய், பரிசுத்தமான வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். எனவே இந்த அழைப்பை ஏற்று வாழ தூயாவியான அந்த நாட்களில் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தார், இந்த அன்பின் காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நல்ல ஒரு குளிர்ச்சியை தந்திருக்கிறேன். மழை போய் பனி வந்திருக்கிறது. இந்த பனியினாலே உடைய ஆண்டவரே ஹெல்த் ஆண்டவர் எந்த விதத்தில் பாதிக்கப்படாத வண்ணம் எங்களையும், எங்கள் குழுவையும், எங்கள் குடும்பத்தாரையும், திருச்சபை மக்களையும் காத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உடைய வருகை எப்போவோ இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இஷ்டத்துக்கும் வாழாமல் மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, உடைய எண்ணங்கள் சிந்தனைகள் போல தப்பான வாழ்க்கையை வாழாமல் உடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து, அது திருடனை போல இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர். பூமி வெந்து உருகி போகும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே பஞ்சபூதங்கள் அழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீர். 1000 நாள், ஒரு நாள், ஒரு வருஷம் போல, ஆனால் ஒரு நாள் போல, ஒரு நாள் 1000 வருஷம் போல உமக்கு இருக்கிறது. ஆக இப்படி பொறுமையை நாங்கள் அசட்டை பண்ணாமல் ஆண்டவரே, இதோ உமக்காய் நாங்கள் பொறுமையோடு, ஆண்டவரே நீர் எங்களுக்காக எப்படி பொறுமையோடு காத்திருக்கிறோம், அதுபோல நாங்களும் காத்திருந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கும். யோபுவை போல ஆண்டவரே, நான் உலகத்தில் பரிசுத்தவான்களாய் வாழ, யோசேப்பை போல பரிசுத்தவான்களாய் வாழ, யோவான் ஸ்நானகனை போல பரிசுத்தவான்களாய் வாழ எங்களுடைய வார்த்தையினாலே பக்குவப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உலக அளவில் இருக்கின்ற தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்கள், ஆண்டவரை இந்தியாவில் இருக்க தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்கள், குறிப்பாக என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஆண்டவரையுடைய இந்திய தேசத்தின் மக்கள், குறிப்பாக மணிப்பூர் பிரச்சனைக்காக, ஆண்டவரை மற்ற எல்லா இடங்களில் இருக்கிற கலவரங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாம் மாறி அமைதியான சூழல் உருவாகட்டும். என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, மத்திய அமைச்சரவைக்காக, ஆண்டவருடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ், எம்எல்ஏ, எம்பிகளுக்காக, உறுப்பினர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்திய தேசம் அமைதியான ஒரு தேசமாய் அமையட்டும். இப்படியே தாய் திருச்சபையை 3 சபை சங்கத்தையும் ஆசீர்வதிங்க. போதக பிதாக்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், பஜனை ஆண்டவர் ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஏழை எளிய மக்களை நினைவு கூர்ந்து நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போர்கள் ஆண்டவர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க ராஜா. அதே போல உக்ரைன், ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவரை மாறி
அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக என் தேவனே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இந்த நாட்களில் கூட பலவீனமாக இருக்கிற சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய அன்பர் சாருக்காக, அவருடைய ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான மார்த்தார் மரியாளுக்காக, சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். குழுவாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எனக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக உடைய அன்பு சகோதரி திருமதி கீதா தினகரனுக்காக ஜெபிக்கிறோம். உடைய அருமை மாமா மகள் ஆண்டவரே அன்பு சகோதரி ஆசீர்வதிங்க. வேலூர் பகுதியில் ஆண்டவர் மகள் ஆண்டவரே ஐடாஸ் கடர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அன்பு சகோதரர் தினகரன் அவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அன்பான 2 ஆண் குழந்தைகளை ஆசீர்வதிங்க. இந்நேரத்தில் எங்களை மாமா ஞானசாரன் ஐயாவை நினைவு கூறுகிறோம். எங்களோடு இல்லை என்றாலும் பரலோகத்துறை ஆண்டவரே அவர் இருக்கிறார். அப்படி ஊழியத்தை செய்தவர் ஆண்டவரே அவர் விட்டு சென்றிருக்கிற அருமையான விக்டோரியா அத்தைக்காக, உடைய அருமையான உடன் பிறந்த சகோதரி ஆண்டவரே குளோரியாக்காவுக்காக, அன்பு மகனுக்காக, சார்லஸ் அண்ணனுக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வாதம். குறிப்பாய் அன்பு சகோதரி கீதாவுக்கும் தினகரனுக்கும் பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை என் தேவன் பரத்திலிருந்து நீ தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவர் கிறிஸ்து திருச்சபையில் உற்சாகத்தோடு ஊழியத்தில் பங்கு கொள்ள, ஆதரவில் பங்கு கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். மகளுடைய வாழ்க்கையுடைய கிருபை தங்கிருக்கட்டும். அதே போல நேற்று தினத்தில் தன்னுடைய 20ஆம் திருமண நாளை கண்டு நன்றி செலுத்திய அன்புக்குரிய ஆசிரியர் பழனிசார் மெலிண்டா சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 20 வருடங்கள் உடைய வாழ்க்கையில பொறுமையோடும் அன்போடும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறாங்க. உடைய பிள்ளைகளை தந்திருக்கிறீங்க, நல்ல பணிகளை தந்திருக்கிறீங்க, ஆசீர்வதிங்க. செங்கலிகுப்பம் திருச்சபையில் உற்சாகமாக கொடுக்கின்றவர்களாய் ஊழிய செய்கிறவர்களாக இருக்கிறாங்க ராஜா. கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க ராஜா. தேவைகளை சந்திங்க. அன்பான ஆண்டவர் கிறிஸ்துமஸ் இந்த புத்தாண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் வின்சென்ட் ரிட்டையர்ட் டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். வேலூர் பகுதியில் காட்பாடியில் இருக்கிற அவரையும் அன்பான மகள் தெபோராவை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ராஜா. ஆண்டவர் மகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற BGS ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவர் மற்ற ரெவரன்ஸ்க்காக, ஐரமாக்களுக்காக, டீச்சர்ஸ் ரிட்டையர்ட் ஆண்டவர் டீச்சர்ஸ்க்காக, கரஸ்பாண்டன்ஸ்க்காக, குறிப்பாக அன்பு சகோதரி தீபா, ஏழுமலை, வேலன், லதா, ஆலன், ரஃபியா இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பார் ஆண்டவர் பலவீனத்தில் நம்முடைய பலன் கிருபை தங்கிருக்கட்டும். ஆண்டவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனையும் பலப்படுத்தும், வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உமக்காக உழைக்க கர்த்தர் கிருபை தார். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நாளினுடைய பணிகளையும் பயணங்களையும் நாளை தினத்தில் ஆண்டவரே என்னுடைய சபைகளிலே பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனப்பு பகுதிகளிலே மாதர் ஐக்கிய கிறிஸ்துமஸ் ஞாயிறாக கொண்டாடுகிறோம். ஜான்சி மைக்கேல் அம்மா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வழியாக நீர் பேசி ஆண்டவரே மக்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்க வருகைக்காக எப்பொழுது ஆயத்தப்படும். ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவினை நம்ம நேரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன்.